fight, never quit, do it right, play the game, win it life, have no shame. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாவட்டம் பாலக்காடில் இருக்கக்கூடிய மலம்புழா டேம். இங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். நம்ம ஆஃபீஸ் டீம்மேட்ஸோடு சேர்ந்து ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த அவுட்டிங்காக தான் இந்த மலம்புழா டேமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நம்ம வந்த டைம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லோரும் உள்ளே போகாமல் கொஞ்சம் மழை நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மலம்புழா டேமில் வந்து என்னென்னலாம் இருக்குது, இதை சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த மலம்புழா டேமில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம உள்ளே வரும்போது டேம் மட்டும் தான் இருக்குதுன்னு பார்த்து நினச்சோம். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல், சஸ்பென்ஷன் பிரிட்ஜி, அப்புறம் யாசிக் பார்க்கு, போட்டிங், நந்தி பார்க்ஸ், ஈகோ பார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ மழை வந்து கொஞ்சம் வந்து நின்றுச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு ஒன்றுனா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இந்த அணை எப்போ கட்டிக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1949 1955 இந்த பீரியடில் அப்போதைய மெட்ராஸ் கவர்மெண்ட்டோட பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு எம் பக்தவச்சலம் அவங்களால அடிக்கல் நாட்டப்பட்டு 1955 வருடம் கட்டி முடிக்கப்பட்டு அப்போதைய முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களால் இந்த டேம் வந்து திறந்துருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த டேமை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த டேமுக்கு உள்ளே நம்ம வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டேம் உள்ள ஒரு ஃப்ரண்ட்லேயே ஒரு பெரிய ஒரு பார்க்கை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த இடம். அது போக சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு சின்ன சின்ன பார்க்ஸும் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. ரோப் காரும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் வரும்போதே அங்கே போர்டில் நம்ம பார்த்தோம். ஸோ உள்ளே வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கு, டேமு, அப்புறம் சஸ்பென்ஷன் பிரிட்ஜி இதை யூஸ் பண்ணுறதுக்கு பெர் அடலுக்கு 30 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து ரோப் காரு, நீங்கள் போட்டிங், ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதோட அமௌண்ட் பிரேக்கப்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டைமிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஒரு வழியாக ஏறி மேலே வந்தாச்சு. இந்த இடத்துல ஃபோட்டோ கேலரின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. அந்த இடம் மூடி இருக்குது. உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து நானே டேமுக்கு மேலே, இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் மேலே ஏறி நின்று பார்க்குறது. வெளியிலேருந்து பார்த்துருக்கேன், பட் மேலே ஏறி நின்று இங்கே தான் நான் பார்க்குறேன். அமேசிங்காக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இந்த டேம் அப்படியே கட்டியிருக்கிறாங்க. நம்ம வந்த டைம் வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட் ரேஞ்சுக்கு இந்த டேமில் தண்ணி இருந்ததுன்னா பப்ளிக்கை அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா செக் பண்ணிகிட்டே வாங்க, இங்கே அலோவ் பண்ணுவாங்களா மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேமுக்கு பின்னாடி இங்கே தண்ணி இருக்குது. அப்படியே டேமுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பார்க்கு. ஸோ மேலே நின்று நம்ம அதை பார்க்கும்போது, அந்த ஏரியல் வியூவில் நம்ம அதை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஷாட்டை பாருங்கள். அவ்வளோ பெரிய பார்க்கு சூப்பராக இருக்குது. பச்சை பசேன்னு க்ரீனாக. ஸோ நேச்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ குழந்தைங்க படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இங்கே மஸ்ட்டாக வந்து கூட்டுவாங்க. ஏன்னா அவங்க டேம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. படிக்கும்போது அந்த டேம்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து பேக் வாட்டர் போகுது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் நம்ம அப்படியே வாக் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதகு கண்ணை திறப்பாங்க இல்லையா, டேமோட 4 கண்களை வந்து திறக்கிற அந்த மிஷின் இது தான். ஸோ இந்த இடத்துல அந்த கிரில் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வாக் பண்ணிட்டு போகும்போது கீழே அந்த தண்ணி மேலே நடக்கிற மாதிரி இந்த கண்ணாடி பிரிட்ஜுக்கு பதில் இது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போது அந்த டேமை ஃபுல்லாக கவர் பண்ணி இறங்கி இந்த பக்கம் வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப் கார் வந்து ட்ராவல் ஆகி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு ஃபுல்லாக அந்த டேமை ஃபுல்லாக கவர் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ கீழே நம்ம இறங்கி வந்துட்டோம். மேலே நம்ம இருந்து பார்க்கும்போது அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜு கிட்டே இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு அடித்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜு மேலே நடந்து போகும்போதும் அதுவும் நல்லா தான் இருந்தது. அது ஒரு மாதிரியே லைட்டாக ஆடி அசைஞ்சி ஒரு மாதிரியே ஜம்ப் ஆகும்போது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கீழே தண்ணி போகுது, ப்ளஸ் போட்டும் போகுது. அதுவும் வந்து நல்லா இருந்தது. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் நல்லா குதூகலமாக இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. சம்மர் ஹாலிடேக்கு வீக்கெண்ட்லேயோ இல்லை வீக் டேஸ்லேயோ உங்கள் குழந்தைங்களோட இங்கே ஒரு 1 டே ட்ரிப்
பிளான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். இங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சஸ்பென்ஷன் பிரிட்ஜு, ரோப் காரு, டேமு, ஜாப்பனீஸ் கார்டன்னு சொல்லிட்டு விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு ஒன் டே ட்ரிப் கரெக்டான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். ஹாய் 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 ஹாய்டா ஹாய்டா. ஓகே, ஸோ நம்ம கொலீக்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லிட்டாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாச்சு. வெளியில் வர இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்த என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. Never break, always fight, never quit, do it right, play the game, win it life,